வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். சீக்கண்ட் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு எடுத்து இந்த சைடு இருக்கிறத ப்ரூவ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த சைடு இருக்கிறத எடுத்து இந்த சைடு ப்ரூவ் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட்டு. நிறைய டேர்ம்ஸில் வந்து சிங்கிள் டேர்ம் கொண்டு வரதான் பெஸ்ட்டு அப்படின்றப்ப நான் இந்த தடவை ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எல்ஹெச்எஸ் எடுத்துருப்பேன். இந்த தடவை ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கக்கூடியது என்ன இருக்குது? 4th சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் சீக்கண்ட் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுக்கிற இதில் tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ ஆர்ஹெச்எஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வழக்கம்போல் ப்ரூவ் பண்ணலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி பேசிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா, அதாவது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். அதை நான் இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்ம உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறேன், tan பவர் 6 தீட்டா. ஸோ எல்லாமே எனக்கு tan ஸ்கொயர்னு மாற்றினா தான் அதை சீக்கனாக மாற்ற முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஆன்சர் வந்து சீக்கனில் கேட்டிருக்கான். ஸோ அப்போ tan ஸ்கொயராக மாற்றிட்டு சீக்கண்ட் ஸ்கொயராக மாற்றி அதுக்கப்புறம் கொண்டு போக போகிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், tan ஸ்கொயருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். ஸோ tan பவர் 6 tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு எழுதுகிறேன். ப்ளஸ் இதெல்லாம் tan ஸ்கொயரில் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆல்ரெடி சீக்கண்ட் ஸ்கொயர்ன்றப்ப அதுவும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், tan ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஹோல் பவர் 3 ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா. a மைனஸ் பி ஹோல் கியூப்க்கு என்ன ஃபார்முலா? ஸோ நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். இதுதான் a மைனஸ் பி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா. படி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். a மைனஸ் பி ஹோல் கியூப்ன்றது a இருக்க இடத்துல எழுதிக்கோங்க சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, b இருக்க இடத்துல 1 அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதினா தான் நம்ம அடுத்து தப்பு இல்லாமல் எழுதுவோம். ஓகேங்களா? அதுக்காக தான் a b என்னன்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்றப்ப a கியூபுன்றப்ப என்ன வரும், ஏன்றது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பின்றது 1. அடுத்தது ப்ளஸ் 3 இன்ட்டு டேர்ம் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து எங்கே இருக்குது, tan ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு பி ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி கியூபுன்றது 1 தான், 1 கியூபு. அடுத்தது மீதி இதெல்லாம் எழுதணும். ஸோ 3 tan ஸ்கொயர் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த tan ஸ்கொயரையுமே சீக்கண்ட் ஸ்கொயராக மாற்றணும். நம்ம எல்லாமே சீக்கண்ட் ஸ்கொயராக இருக்கவே மாற்றணும். இந்த ஸ்டெப்லேயே மாற்றிருக்கலாம், பட் நான் இந்த ஸ்டெப்பில் மாற்றுறேன். ஸோ இந்த இதை எழுதுகிறேன். ப்ளஸ் 3 இன்ட்டு tan ஸ்கொயரை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் பவர் 2 இன்ட்டு 3 சீக்கண்ட் பவர் 6 தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு சீக்கண்ட் 2ஓட ஸ்கொயர் இருக்குது 4 தீட்டா இன்ட்டு 1ன்றது அதே தான் ப்ளஸ் 3 சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இந்த 3 அப்படியே வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் பவர் 4 தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். secant power 6 theta minus 3 secant power 4 theta plus 3 secant square theta plus 1. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 secant power 4 theta minus 3 into secant square theta plus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 3 secant power 4 theta plus 3 secant power 4 theta cancel. minus 3 secant square theta plus 3 secant square theta cancel. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த இடத்துல
இந்த இடத்துல ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது மைனஸ் பி கியூப் தான் ஓகேங்களா. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு அப்போ இந்த ஒன்று வந்து எப்படி இருக்கும் மைனஸ் ஒன்றுன்னு வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒன்று மைனஸ் ஒன்று ஓகேங்களா. அப்போ இந்த ஒன்று மைனஸ் ஒன்றுன்றப்ப மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கக்கூடியது என்னது சீக்கன் பவர் 6 தீட்டா ஓகேங்களா. இது வந்து பார்க்குறதுக்கு என்ன இருக்குது எல்ஹெச்எஸ் ஓகேங்களா. ஸோ ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்து எல்ஹெச்எஸில் கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஸோ அப்போ என்ன எழுதலாம் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் 2 என்ன இருக்குது sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square equal to 1 plus secant theta plus cosecant theta whole square ஓகேங்களா. தள்ளி எழுதுனா இடம் தான் போச்சு. இந்த ஈக்குவல் டு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுத்து தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். நான் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எல்ஹெச்எஸில் எடுக்கும் போதே என்ன இருக்குது சாரி சீக்கன் டீட்டா ஓகேங்களா. இதுதான் எல்ஹெச்எஸ். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா சீக்கன் டீட்டா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 காஸ் டீட்டா கொசிக்கன் டீட்டா ஓகேங்களா. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா இந்த சீக்கன் டீட்டா 2 சைன் டீட்டா ஓகேங்களா. இதை அதாவது இந்த ஸ்கொயரு இதையும் சேர்த்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து எழுதியிருக்கேன். இப்போ இதை எழுத போகிறேன். 2 சைன் டீட்டா எழுதிட்டேன். சீக்கன் டீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 காஸ் டீட்டா எழுதலாமா. அடுத்தது இன்னும் இந்த ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுத போகிறேன் 2 காஸ் டீட்டா இன்ட்டு கொசிக்கன் டீட்டாவை 1 சைன் டீட்டான்னு எழுதலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன வரும் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் 2வை காமனாக வெளியே எடுத்துட்டா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஓகேங்களா ப்ளஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா எழுதலாமா. இதுலேருந்து 2வை எடுத்துட்டா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, இதுலேருந்து 2வை எடுத்துட்டா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினேட்டர் ரெண்டும் வேறு இருந்தால் ஆட் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா என்ன வரும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா என்ன வரும் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் டீட்டா காஸ் டீட்டா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. நம்மளுக்கு தெரிந்த ட்ரிக்னாமெட்ரி பேசிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா படி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து 1 டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. சரி ஓகேங்களா. ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுட்டேன். 1 பை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு வரும். ஸோ அதையே ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு 1 பை சைன் டீட்டா என்னது கொசிக்கன் டீட்டா 1 பை காஸ் டீட்டா என்ன வரும் சீக்கன் டீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கா. இது ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து எழுதுனேன்னா எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இது ஏ இது பி அப்போ ஏபின்னு எழுதுனா என்னவா இருக்கும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஏன்றது சீக்கன்
ப்ளஸ் பின்றது கொசிக்கன் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னது? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வந்துருக்கும். 1 + சீக்கன் தீட்டா + கொசிக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். எல்லாத்தையும் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ எவ்வளவுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4th சம்முக்குரிய செகண்ட் டிவிஷன். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.